ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மலைக்கு இதமான காரசரமான ரோட்டு கடை சுண்டல் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லா நான் ஊற வச்சுட்டேன். அதை 2 வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு 2 கட் பண்ணிருக்கேன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சின்ன பீஸு, அப்புறம் பூண்டு நான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லியே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டாணியில நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்ல, கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் நான் மூடி வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். இந்த விசில் வர்றதுக்குள்ள நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். நீங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கொத்தமல்லி சேர்க்கல. நீங்க கொத்தமல்லி சேர்க்கணும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் அரைச்சிட்டு தக்காளி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ இந்த மிக்சர் அரைச்சி வச்சு இப்போ தக்காளியும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மசாலா நல்லா அரைச்சிட்டோம். பயிர் வேகட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கினேன். விசில்லாம் போயிடுச்சு. 4 விசில் வச்சு பயிர் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, எல்லாம் வெந்து போச்சு. நீங்க அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 விசில் விடுங்க, போதும், கரெக்டா இருக்கும். ஒரு கடை வச்சு அடுப்புல கடை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாகட்டும். நல்லா சட்டி சூடானதுக்கு அப்புறம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தாவே போதும். எண்ணெய் கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் இப்போ ஓரளவு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல தக்காளி வெங்காயம் பேஸ்ட், அதை இதுல ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மசாலாவை இதுல ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி கலரி விட்டு அடுத்து இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஊத்தி அதையுமே நம்ம கலக்கி ஊத்திக்கலாம். பயிர் வேக வச்ச தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். நீங்க நல்ல தண்ணியில பயிர் வேக வச்சுக்கோங்க. அந்த மசாலாவும் மிக்சியை கழுவிட்டு அந்த வாட்டரையும் இதுல ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கோரி வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுணும். அந்த ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா போற அளவுக்கு கொதிச்ச உடனே இதுல இப்ப மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரா மசாலாஸ் ஃபர்ஸ்ட் நான் மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு ஃபிளேவருக்காக கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். தென் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியா தூள் இருந்தா தனியா தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கொடுப்பாங்க. நான் இது மட்டும் போடல, எனக்கு வந்து தனியா தூள் இல்லை, அதனால நல்லா இது மட்டும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இது வதக்கி மசாலா நல்லா இந்த மாதிரி வதங்கி அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடணும். ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். நம்ம போட்ட மஞ்சள் தூள், காரத்தூள் எல்லாம் போட்டோம்லாம் அதோட வாசனை வந்து நல்லா போனோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துச்சு. தண்ணி எல்லாம் வச்சு கொடுப்பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பயிர் எடுத்து வச்சிருக்கோம், சுண்டல் பயிருக்கு. வந்து நான் தண்ணி கம்மியா வச்சானாலும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க தண்ணி வேணாம்னா அது எடுத்துடும். ஒரு பயிர் அப்படியே கொட்டிட்டு வேண்டாம். தண்ணியோட பருப்பை நம்ம இதுல கொட்டிட வேண்டியதான். கொஞ்சமா வந்து பயிரை எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணோம், மிக்சி ஜார்ல போட்டு லைட்டா ஒரு அடை அடிச்சுக்கலாம். பல்ஸ் மூட்ல வச்சு ஒரு அட்டி அடிச்சு எடுத்துக்கலாம். நான் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப வந்து இது வந்து பொறி வர ஆரம்பிக்குது. நான் வந்து இந்த பயிர் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் லைட்டா ஓரளவுக்கு. இது நல்லா கொதிச்ச உடனே அந்த பயிர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். உப்பு காரம் எல்லாம் நீங்க இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அது கட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லயே போட்டுக்கணும். இப்ப வந்து நல்லா பொரிச்சு வந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், சைட்ல எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துருக்காங்களா. இப்ப வந்து கரெக்டா இருக்கும். தண்ணி கூட நல்லா சுண்டி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம், நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பை இதுல ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப வந்து நான் பருப்பு ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணே இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து கைவிடாம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சீக்கிரமா கட்டி படம் சொல்லிடும், நல்லா திக்காயிடும். பயிர் ஊற்றுறதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்கா வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இது மூடி வச்சுட்டு லெமன் ஒன்று கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் ஊத்துனா போதும், உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஜூஸ் புழிஞ்சிட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்லா திக்கா புழிஞ்சிச்சு. இப்ப வந்து நான் சுண்டல் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு எடுத்துனேன். இதுல வந்து நான் லெமன் ஜூஸ் ஒண்ணு புழிஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆனியன் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன், கொத்தமல்லி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் விட்டீங்கன்னா சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைல் சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.